உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மா எல்லாம் போச்சுமா. எல்லாரையும் அநியாயமா கொண்டு போட்டாங்கம்மா. என்னால சக்தி வேலை மட்டும்தான்மா காப்பாத்த முடிஞ்சது. ஐயாவையும் அம்மாவையும் காப்பாத்த முடியலம்மா. ஐயோ ஐயோ ஐயோ. இது எல்லாமே அந்த வேத நாயகியோட வேலைதான். அவளை சும்மாவே விடக்கூடாது. இப்பவே போய் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி அவளை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. பத்தியா நீ என் கூட வா. சரிங்கம்மா, குழந்தைய என்கிட்ட கொடுங்கம்மா. வாடா. நான் நினைச்சிருந்தா உன்னையும் கொன்னு இருப்பேன். ஆனா நீ சாக கூடாது. எனக்கு கிடைக்க விடாம பண்ண அந்த அதிகாரம் சொத்து எப்படி என் கைக்கு வருதுன்னு பார்த்துட்டு தான் நீ சாவணும். அதுக்குதான் உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கேன். அது வரைக்கும் நீ தனியா இருந்து செத்து போன எல்லாரையும் நினைச்சு நினைச்சு நீ அப்படியே அழுதுகிட்டே இருக்கணும். வேதனாகி அக்கா, எங்க இங்க நடந்தது எல்லாமே திட்டம் போட்டு செஞ்சிருக்காங்க. நீங்க வீட்டுல பார்த்தது மாமாவோட சாவு, என் குடும்பத்தோட சாவு. எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ஆளு. அந்த ஆளு வேற யாரும் இல்ல, உங்க அக்கா வேதனாகி தாங்க. ரத்னம், பாத்தியா, கடைசியில எல்லா பழியையும் என் மேல போட்டுட்டா. இவ பண்ண அசிங்கம் தாங்காமதான் இவ குடும்பமே தற்கொலை பண்ணிக்கிச்சு. இவ என்னடானா அந்த பழியெல்லாம் என் மேல போட்டுட்டு தப்பிக்கலான்னு பாக்குறா. உன் அண்ணன் செஞ்ச காரியத்துக்கு நானே என் கையால உன் குடும்பத்தை கொன்னு இருப்பேன். போனா போகுதுன்னு தான் விட்டேன். ஆனா கடவுளா பார்த்தா அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்கான். ஐயோ, திரும்ப திரும்ப யோசிக்காமலே பேசுறீங்களே. அவங்க எல்லாரும் தானா சாகலங்க. இதோ நிக்கிறாளே இந்த வேதனாகி, இவதான் கொலை பண்ணிருக்கா. ஏய், மாமா உங்களை அரசியல் வாரிசா நிக்க வச்சது இவளுக்கு பிடிக்கலங்க. அதனாலதான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா. ரத்னம், எனக்கு புரிஞ்சு போச்சுப்பா. இவ ஒரு முடிவோட தான் இங்க வந்திருக்கா. இப்போ இவளோட பிளான் என்ன தெரியுமா? வள்ளியையும் உன்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போகணும். எங்க நான் அதுக்கு தடையா இருந்துருவேணும்னு என் மேல பழைய போட்டுட்டு என்ன துரத்த பாக்குறா. ஏன்னா வள்ளி பேர்ல இருக்கிற சொத்தை எல்லாம் இவ பேர்ல மாத்திக்கிட்டு அந்த வீரசேகரனோட ஓடி போலான்னு திட்டம் போட்டிருக்கா இவ. வாய் மூடு. இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு வாய் கூசலையா? உன்ன மாதிரி சொத்துக்காக அலையற ஆளு நான் இல்ல. என் குடும்பத்தையே அழிச்சிருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஏன் தெரியுமா நான் நிதானமா பேசிட்டு இருக்கேன்? உனக்கு ஒரு பையன் இருக்கான். நீ இல்லாம போயிட்டா அவ கஷ்டப்படுவானுதான் இப்ப வரைக்கும் எதுவும் பண்ணாம விட்டுருக்க. பாத்தியா ரத்னம், முன்னாடியே அவ எப்படி மிரட்டா பாத்தியா? இப்ப தெரியுதா இவளோட சுயரூபம்? நான் உனக்கு பாதுகாப்பா இருக்கிறது இவளுக்கு பிடிக்காமதான் ரஞ்சித்த இவ கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டுறா. எனக்கு என்னமோ இவளோட குடும்பம் தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி தெரியலப்பா. இவளே தான் பிளான் பண்ணி அவங்க எல்லாரையும் கொண்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இல்லங்க, திரும்பவும் இவ போய் சொல்றா. இவள நம்பாதீங்க.
உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். நாளைக்கு உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணிட்டு உங்க இடத்துக்கு வந்துருவாங்க. போதும், நிறுத்து. என் அப்பா பத்தி பேசுறதுக்கெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லை. இனிமே அவரை பத்தி ஏதாவது பேசுன நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அக்கா, ஆ? இவளுக்கும் எனக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்ல. இவ என்ன டிராமா போட்டாலும் சரி, வள்ளிய மட்டும் அனுப்பிடாத. ம், இனிமே வள்ளி உன்னோட பொறுப்பு, பாத்துக்க. சரிப்பா. எனக்கு என்ன சொல்லிட்டு போறான்னு கேட்டல. இனிமே அவனுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா? வள்ளியையும் உன் கூட அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போச்சு ஜானகி. வேதநாயகி சொல்றதுதான் வேத வாக்குங்கிற மாதிரி அவ சொல்றத மட்டும் தான் நம்புறாரு. கடவுளே, அந்த அம்மாவை போய் நம்பிக்கிட்டு இருக்காரம்மா. அம்மா, இப்போ அடுத்து என்னம்மா பண்ண போறோம்? இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது முத்தையா. ஒரு பக்கம் சக்திவேல், இன்னொரு பக்கம் வள்ளி. சக்திவேல் உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே இவனை கொன்னுருவா. நான் அவளுக்கு எதிரா ஏதாவது பண்றேன்னு தெரிஞ்சா என் பொண்ணு வள்ளியையும் கொன்னுடுவா. முதல்ல சக்திவேலையும் வள்ளியையும் வேதநாயகி கிட்ட இருந்து காப்பாத்தணும். அதனால கொஞ்ச நாளைக்கு நான் அமைதியா இருந்தது ஆகணும். அம்மா, அப்போ சக்திவேல்? சக்திவேல் உன்கிட்டயே இருக்கட்டும் முத்தையா. இவனை உன்னோட புள்ள மாதிரி நீயே வளர்த்துரு. அப்பதான் வேதநாயகி கிட்ட இருந்து சக்திவேலை காப்பாத்த முடியும். சரிங்கம்மா, சக்திவேலை நான் பாத்துக்கிறேம்மா. ஆனா நீங்க என்ன பண்ண போறீங்க? எங்க போக போறீங்க? தெரியல முத்தையா. அம்மா, என்ன மேடம், ஏதோ தீவிரமான யோசனையில் இருக்கிற மாதிரி இருக்கு. தெரியாத மாதிரியே கேக்குற பாத்தியா? நான் வேற எதை பத்தி யோசிப்பேன்? அப்பாவை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். மேடம், நான் ஒன்று சொல்லவா? நம்ம ஐயா மேட்டரை தூக்கி கொஞ்சம் ஓரமா வைங்க. உங்களுக்காக ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கேன். கண்ணை மூடுங்க. கண்ணை மூடுங்கன்ற. கண்ணு திறக்கட்டா? ம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.